மார்னிங் உட்காந்து அமித்தும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி வந்து அவங்களுக்கு நிறைய மெமரி வச்சுக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய விஷயம் மறந்துடுவேன். இந்த வீட்டுக்கு வந்தபோது ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு, எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப பதட்டப்படுவேன், சின்ன ஒரு ADHD மாதிரி தான், கொஞ்சம் என்னால் பரபரப்பாக தான் நான் இருப்பேன், அதுக்காக வினோத் அளவுக்கு பரபரப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, வினோதெல்லாம் ரொம்ப ஓவராக தேவையில்லாமல் பதட்டப்படுவார், நான் அப்படிலாம் பட மாட்டேன், தேவையான பதட்டம் தான் படுவேன், பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் எப்படின்னா கொஞ்சம் ஆடிக்கினே இருப்பேன், அந்த மாதிரி டைப்பு அப்படின்னு சொல்லி பாரு வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எங்களுக்கு ஜேர்னலிசமில் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒய், வாட், ஹூ, வென், வேர், ஹவு, 5W and 1H இதை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அமித் வந்து ஐடியா கொடுக்குறாரு, நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்கள் டெய்லி, அப்புறம் என்னெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு ஒரு விஷுவலி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு மறக்காது, அதோடு நடந்த இமேஜஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே மறக்காது அப்படின்னு அமித் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து பாரு கேட்குறாங்க, காலேஜ் மெமரிஸ்லாம் உனக்கு இருக்காடான்னு கேட்குறாங்க. காலேஜில் உள்ளதெல்லாம் எனக்கு வந்து மெமரிஸ்லாம் எனக்கு, நான் காலேஜ் ஒழுங்காக போகல, ஆனால் போனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. வினோத் பற்றி பாரு பேசும்போது அமித் அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறாரு, ஏன்னா அவங்க ஒய்ஃப் கிளியராக சொல்லியிருக்காங்க காசிப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 - 15 எவ்வளோன்னு சொல்லுடா அப்படி, அப்போ உனக்கு எப்படி மெமரி இருக்குது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து அவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு 32 அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் காலையில் அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.